உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். இவருடைய பயணத்தினால் குழந்தைகள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம், கல்வி அறிவு விஷயத்தில் நல்ல ஒரு ஆற்றல் திறமைகள், நிறைய கிராஸ்பிங் பவர் கிடைக்கும். எதையுமே புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கும் சுகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கிறதுனால யூக லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழிலிலே நல்ல விருத்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. பூர்வீகத்திலே நல்ல யோகம் வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கே வருகிறது. தர்ம காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு புகழ் அந்தஸ்து போன்றவை கிடைப்பதற்கும் சில பதவிகளும் கிடைப்பதற்கும் இந்த வாரத்திலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குரு உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசியிலே வக்ரகதியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது அவர் கும்பராசியை பார்க்குறார். அங்கே ராகு இருக்கிறார். ராகுனாலே அந்த தூபம்னு சொல்லுவோம், அப்படி புகை, வெள்ளை புகை, கருப்பு புகை கேது. இந்த வெள்ளை புகை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாரத்திலே அவசியம் வியாழக்கிழமை அன்று சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. இந்த சாம்பிராணியின் புகை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். அதில் உங்களுக்கு பலவிதமாக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் விலக்கி என்னெல்லாம் செய்யணும் வரக்கூடிய காலகட்டங்களிலே அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதனால் இதை அவசியம் செய்யுங்க. குருவின் பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்து மேலேயும் இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் என்கிற 4 கிரகங்களும் ஒன்றா உட்கார்ந்துருக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க எல்லாமே முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள். அந்த கிரகங்களுடைய இடத்துல பார்வை இருக்கிறதுனால நீங்களும் தொழிலில் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. செய்கிற வேலையெல்லாம் நல்லா ஜம்முன்னு செய்வீங்க. புரிந்து செய்யுது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாகவே யாருன்னா துரோகங்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு ஜெனரஸ் கெப்பாசிட்டி உள்ளவங்க. அவங்க ரொம்ப பிரிண்ட் பண்ணி உங்களை நோண்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் சாபம் கொடுப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி கோபம் வராது அப்படிங்கிறது உண்மைதான். அப்படிப்பட்ட உங்களுடைய தன்மை குருவின் தன்மை. குரு அமைதியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா? அதனால் உங்களால் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி அவங்க தப்பே பண்ணினாலும் மன்னிச்சு போகிற ஆள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல புதிய முயற்சிகளும் அதனால் வரக்கூடிய லாபங்களும் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் புதிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸு, வீடுங்களெல்லாம் மாறுறது, தொழில் மாறுறது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தாராளமாக இந்த வாரத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவோம். அப்படி இந்த அடுத்த வாரத்தில் பிறந்துடும். அதிலே உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் நல்கட்டும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு இந்த வாரம் துணை புரியட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.